ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக ஒரு கீரை சாதம் பார்ப்போமா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரைக்கீரை. இது வந்து உடம்புக்கு குளிர்ச்சி. ஏன்னா வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சுல. பருப்பு கொஞ்சம் வேக வச்சு எடுத்துருங்க. கீரையை நல்லா கழுவிட்டு ஆஞ்சி வச்சுருங்க ஃபுல்லாகவே. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம், பூண்டு வந்து நிறைய சேர்த்துருங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன்னா கீரை சாதமாக கிளற போகிறேன். அதோட வரமிளகா ஒரு 6 7 மிளகா. ஏன்னா இது வந்து பெரிய கீரை. ஸோ இதோட பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி வெங்காயம், கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம் எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு அதோட தக்காளி சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கீரையை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரட்டி விடுங்க. ரொம்ப போட்டு அழுத்தம் கொடுக்காதீங்க. ஏன்னா லைட்டாக கிளற கிளற வந்து இது வந்து அப்படியே சீக்கிரமாக அப்படியே சுருண்டு வந்துடும். கீரை செய்யும்போது எப்பயுமே ஃபஸ்ட்டு உப்பு போடக்கூடாது. ஏன்னா அப்புறம் கீரை வற்றும் போது அது வந்து உப்பு ஜாஸ்தி ஆயிரும். இதோட கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கிட்டு நம்ம வேக வச்ச பருப்பையும் அந்த தண்ணியும் கொஞ்சம் கழுவி ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கிளறி விட்டிங்கன்னா நல்லா மசிச்சு வெந்து வந்துடும். இந்த ஸ்டேஜில் எடுத்து நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் உப்பு பார்த்து உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மத்துக்கட்டையை வச்சு கடைஞ்சிட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா சாதத்தில் கிளறி கொடுத்துடலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அரைக்கீரை. இதை வந்து நம்ம சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம், புளிக்குழம்பு அந்த மாதிரி வச்சுட்டா. இல்லைனா சாதத்தில் கிளறியும் சாப்பிடும்போது சூடாக நல்லாயிருக்கும். இனிமேல் வெயில் காலத்துக்கு அப்பப்போ குழந்தைங்களுக்கு கீரை நம்ம சேர்த்துட்டே இருக்கணும். அதே மாதிரி அரைக்கீரை வாரத்தில் 3 நாள் குழந்தைங்களுக்கு கீரையை சூப்பாதோ அல்லது சாதமாகவோ கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.